இப்போ சந்திக்கு வந்துட்டோம். நேர இந்த வாகனங்கள் போன பிறகு தெரியும் பாருங்க ஒரு விசேஷம் உண்டு. அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்றான்னு இப்போ விஷயம். உறவுகளுக்கு வணக்கம். ட்ராவல் வித் பர்வோ என்கின்ற சேனலூடாக மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியில் நண்பர் தக்ஷனுடைய அண்ணனுடைய மகளுடைய சாமத்திய வீட்டுக்காக நாங்கள் சென்றிருந்தோம். இந்த சாமத்திய வீடு யாழ்ப்பாணம் கொக்குவிலில் அமைந்திருக்கக்கூடிய செல்வ மகால் என்கின்ற மண்டபத்தில் இடம்பெற்றது. பியோனா இவர்கள் நெதர்லாந்திலிருந்து வருகை தந்திருந்தார்கள். நண்பர் தக்ஷனின் அழைப்பின் பேரில் சென்றிருந்தோம். பகல் மிகவும் பிரம்மாண்டமாக மிகவும் சிறப்பான முறையில் சாமத்திய வீடு முடிந்திருந்தது. இரவு கேக் வெட்டும் அந்த நிகழ்வுக்காக சில குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். எங்களையும் அழைத்திருந்தார்கள். நண்பர் காண்டிவனுடன் நான் அங்கு சென்றிருந்தேன். அங்கு எங்களுடைய மற்றொரு நண்பர் சுயன், அவர் அமெரிக்காவில் இருந்து வந்திருந்தார். அவரையும் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. செல்வ மகாலில் காணப்படக்கூடிய மிக பெரும் வேலைப்பாடு இது. அருமையான ஒரு டின்னர் புஃபே, இரவுக்கு ஏற்ற மாதிரி நூடுல்ஸ், அதே போல் இடியப்ப கொத்து, அங்கால கத்தரிக்காய் பொரிகறி, அதுக்கு அங்கால ஒரு உருளைக்கிழங்கு பிரட்டல் மாதிரி, அதுக்கு அங்கால அன்னாசி வெங்காயம் எல்லாம் போட்ட ஒரு மிக்ஸ் உண்டு, கட்லட், நான்வெஜ்ஜுக்கு அதே போல் ஒரு எக் ஃப்ரை பண்ணி ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இரவு அளவான சாப்பாடுடைய நிறைய இல்லை, ஐட்டங்கள் நிறைய இல்லை, அளவாக இருந்தபடியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நண்பர் தக்ஷன் துபாயில் இருக்கிறார். கல்யாணம் கட்டி குழந்தை கிடைக்க போகணும், இங்கே வந்து விட்டுட்டு போனவர், குழந்தை கிடைச்சதுக்கு வந்தவர், பிறகு குழந்தையோட தொலைக்கலைக்கு வந்தவர், இப்போ வந்து நிற்கிறார். குழந்தைய கூட்டிகிட்டு போவார். எங்களோட செட்டில் கடைசியாக கல்யாணம் செய்த நண்பர் இவர்தான். அதே மாதிரி குழந்தையும் இப்போ கிடைச்சி இன்னும் 1 வயசு ஆகலை. கைதடி சந்தி மேனிப்பா போகிற பக்கம். கிள்ளி பராட்டான்னு என்ன மறந்து ஒன்று. அது அந்த கொரோனா காலத்தில் வீட்டில் செய்து சில பேர் டெலிவரி பண்ணி கொண்டு இருந்தாங்க. நிகழ்வு முடிந்ததன் பின்பதாக தக்ஷனையும் மனைவியையும் குழந்தையையும் நாங்கள் கொண்டே சாவகச்சேரியில் அவங்கள்ட வீட்டில் விட்டுட்டு வாரத்துக்கு போனாங்க. அப்படி போகும்போது ஒரு விஷயம் ஒன்றை பார்த்தேன். ரோட்டில் திருப்பியும் வரும்போது அந்த விஷயத்தை தவற விடாமல் எடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செஞ்சது. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாவச்சேரியிலேருந்து நேராக வந்து கைதடியால் திரும்பி மானிப்பா வர்ற அந்த ரோட் கோப்பாய் ஊடாக இந்த ரோட் செல்லும். மருதனாமடம் போய் அப்படியே மானிப்பாய்க்கு போகும். இந்த குறுக்கு ரோட் தான் அதிகளவில் டிப்பர்கள் பயணம் செய்யக்கூடிய பகுதி. இதை நான் இந்த காணொலியிலேயும் குறிப்பிட்டிருக்கிறேன். பொதுவாக பகல் நேரத்திலேயே இதில் பெருசாக சனம் இருக்காது. அதுக்கும் இரவு என்னும்போது அதுக்கும் நான் நினைக்கிறேன் இந்த காணொலி பதிவு செய்ய ஒரு 10 மணி இருக்கலாம் இரவு. ஆங்காங்கே சில வாகனங்களை தவிர எந்த ஒரு வாகனங்களும் இல்லை. ஒரு மெயின் ரோடுன்றதை தாண்டி டிப்பர்களின் ரோடுன்றலாம். முன்னுக்கும் ஒரு டிப்பர் போகுது. அங்கால கிளிநொச்சி அங்கால இருந்து வர்ற டிப்பர் எல்லாம் இந்த ரூட்டால் போய் நேரே அப்படியே மருதானோட சந்தியில் நிற்கும்.
கோப்பாய் பாலம், தகரப்பாலம் தான். இது வெள்ளையும் தானக்கு தகரப்பாலம். கைதடி நாகுலாம் மாற்றியாச்சு. இந்த பாதையெல்லாம் வந்த நாங்கள் வரைக்கும் ஒரு விஷயம் ஒன்று பார்த்துனாங்க. இப்போ அதே விஷயத்தை தான் திருப்பி எடுக்க போகிறோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அந்த விஷயம் என்னென்னு பாருங்கள். இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு நேரம் கைதடி சந்தி பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் அடிக்கிறாங்கன்ட்டு மராவண்ட சந்தி லைனில் நின்றுறான். உளுந்தடிச்சு ஓடி வந்தேன் கிடந்த பெட்ரோலோட கைதடி சந்திக்கு வரேன் நின்றுட்டுது. லைனு கிட்ட போச்சு, நான் பெட்ரோல் முடிஞ்சேன். அங்கே இருந்து உருட்டி கொண்டு வரேன். இதால் உருட்டி கொண்டு வந்தால் ஒரு அரைவாசி தூரம் வந்திருப்பேன். ஒருத்தன் வந்து சொன்னான் சரி தள்ளுறேன்னுட்டு. அப்போ அவன் காலை கொடுத்தான். அப்படியே வந்து கிட்டத்தட்ட கூடத்தில் நின்றுப்பான்னு நினைக்கிறேன். இதில் இருந்து கோபாச்சந்தி பெட்ரோல் செட் வரைக்கும் உருட்டினான். இந்த கோப்பாய் போட் கோபாச்சந்திக்கு வந்துட்டோம். நேர இந்த வாகனங்கள் போன பிறகு தெரியும் பாருங்க ஒரு விசேஷம் உண்டு. அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்றான்னு இப்போ விஷயம். கோப்பாய் சந்தி சிக்னல் 9 மணி ஆச்சுன்றபடியாக இப்போ நிற்க தேவையில்லை, பார்த்து போக வேண்டியதான். ரைட், கோப்பாய் சந்தியில் ஆரம்பிக்கிறோம். விசேஷம் 2 பக்கமும் லைட் இருக்குது. வெள்ளையும் மஞ்சளும் இப்படியே எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்க. இதில் ஒரு கோயில் ஒன்று திருவிழா. அந்த கோயிலுண்ட பேர் இப்படியெல்லாம் வருது. அலங்கார திருவிழான்னு தான் பார்த்த ஞாபகம். என்னண்டா இப்போ கோப்பாக்காரர் போட்டிக்கு லைட் போட வலிக்கிட்டாங்க. இப்போ கிட்டத்திலான் கோப்பா சந்தி கிட்ட ஒரு கோயில் எத்தனையோ கிலோமீட்டருக்கு இப்படி லைட் போட்டிருந்த. இப்போ இந்த கோயில் இன்னும் முடிஞ்ச பாடில்லை. அந்த இடையில கோயில் ஒன்று இருந்தது, அது இடத்துலேன்னு தெரியுதில்லை. அது ஒரு உள்ளுக்கு இடப்பக்கமாக உள்ளுக்கு இறங்கணும். வருதா? ரைட் ரைட் ரைட். அதுக்குள்ளாலையும் போகலாம், அதுக்குள்ளாலையும் போகலாம். 2 பக்கத்தாலையும் போகலாம். இந்த இதுக்குள்ள அலங்கார உற்சவம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த எங்களுடைய ராசவாத சந்திக்கு வர போகிறோம் போல. என்ன கோப்பா சந்தியிலேருந்து ராசவாத சந்தி வரைக்கும் லைட் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த இதோட முடியுது. 2 கிலோமீட்டர் வேணுமா? குறைவா? இது வரைக்கும் இருக்கு. போட் வந்துச்சு, ராசவாத சந்தி வந்துச்சு. இதுதான் கோப்பாய் ராசவாத சந்தி. மருதாமல ரோட்டும் ராசவாதையும் ஊடற்கிடம். ராசவாதை நேரே இது நல்லூருக்கு போகும். இப்படி வழிநடுகளும் அலங்கார விளக்குகள் டியூப் லைட்டுகள் போட்டு நான் இந்திர விழாவுக்கு பார்த்துருக்குறேன். அது வந்து ஒரு ஊர் கூடி செய்கிற விழா.
அந்த வெல்வெட்டித்துறை அந்த கடற்கரை வீதியில் வந்து ரோட்டு முழுக்க அப்படி மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அது பகுதி பகுதியாக பலரும் எடுத்து அந்த விஷயங்களை செய்திருப்பாங்க அந்த ஊரில். ஆனால் இது தனியொரு கோவிலுக்கு இப்படி செய்திருக்கிறாங்க. இதுக்கு நினைக்கிற ஒரு மாதத்துக்கு முன்னரும் கோப்பாயில் இன்னும் ஒரு கோவிலுக்காக இப்படி மிக நீண்ட வீதியோரமாக இப்படி போட்டிருந்தாங்க லைட். இப்போ கோப்பாயில் இப்போ ஒரு ஃபேஷனாக இது மாறி இருக்கலாம், ட்ரெண்டாக மாறி இருக்கலாம் எல்லா கோயில்களும் இப்படியான ஒளி அமைப்புகளை செய்கிறதுக்கு. இந்த கோப்பாய் கொளிச்சுது, கோப்பாய் கொளிச் அதுக்கிட்ட மாவீரர் கோயிலும் எல்லாம் அது இருந்த இடம். இந்த காணொளி ஒரு திட்டமிட்டு எடுக்கப்பட்ட காணொலியில் ஒரு பயணத்தின் போது திடீர்னு அந்த அலங்கார விளக்குகளை கண்டுட்டு தான் எடுக்க ஆரம்பித்தது. என்னுடைய சேனல் ட்ராவல் வித் வரோ புதிதாக ஆரம்பித்திருக்கின்றேன். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த வலைத்தளமூடாக பல ட்ராவலிங் காணொலிகளை, முக்கியமாக இலங்கையின் பல இடங்கள், அதேபோல் யாழ்ப்பாணத்தின் பல இடங்களை காண்பிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டு பக்கம் தோட்டக்காணிகள்